ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் கிராஜுவேட் டிப்ளமோ நான் டெக்னிக்கல் கிராஜுவேட் அப்பண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட் டிப்ளமோ நான் டெக்னிக்கல் கிராஜுவேட் அப்பண்டிஸ் இன் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நாசிக் அண்டர் த அப்பண்டிஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசிப்ளின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிசிப்ளின், நம்பர் ஆஃப் போஸ்ட், குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்டைஃபண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் வந்து 9,000 per month அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் 5, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் 10, சிவில் இன்ஜினியரிங் 12, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 14, எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 15, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 35, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 10, ஃபார்மசி 4, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 105 போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது ரெகுலர் 4 years பிஇ, பிடெக், பிஃபார்ம் டிகிரி இன் ரெஸ்பெக்டிவ் பிரான்ச் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவல் அப்படின்னும் போது டிப்ளமோ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் வந்து பர் மந்த் வந்து 8,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 3, சிவில் இன்ஜினியரிங் 8, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 6, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து 16, எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 15, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 20, லேப் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி வந்து பார்த்தீங்கன்னா 3, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 71 வேக்சின்ஸ் வந்து டிப்ளமோ லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலர் 3 years டிப்ளமோ இன் ரெஸ்பெக்டிவ் பிரான்ச் அப்ரூவ்டு பை ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஏஐசிடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே டிஎம்எல்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் டிப்ளமோ இன் ரெலவென்ட் ஃபீல்டு மினிமம் 1 year டியூரேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் டெக்னிக்கல் கிராஜுவேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் 9,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன போஸ்ட் இருக்குன்னா, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் 25, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸில் 25, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20, அதை ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்லி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு ஆர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பிபிஎம், பிபிஏ வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 2, நர்சிங் அசிஸ்டன்ட் பிஎஸ்சி நர்சிங் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. 5, டோட்டலாக 80 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 or 4 years ரெகுலர் டிகிரி இன் ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின் பை த ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் பாஸ்டு டிகிரி டிப்ளமோ இந்த இயர் 2020, 21, 22, 23, 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ யாரெல்லாம் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20, 21, 22, 23, 24 பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Candidate should possess passing certificate as on date of application as per board guidelines அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட் வித் ஸ்டேட்டஸ் அப்பியரிங் ஆர் ரிசல்ட் அவைட்டட் ஷால் நாட் பி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்பியர் ஆகிருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்கீங்க, நீங்களாம் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு இல்லை அண்டர் கோயிங் கம்ப்யூட்டர் அப்ளைஸ் முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன் என்ஏடிஎஸ் 2.0 அதாவது போர்ட்டல், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் ரிஜிஸ்டர் டு கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆஃப் நேட்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NATS.education.gov.in அப்படின்னு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஒன்லி மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி ரிசர்வேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோட்டா ரிசர்வேஷன் கோட்டா எஸ்சிக்கு வந்து 10%, எஸ்டிக்கு 9%, ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு வந்து 27%, பிடபிள்யூடி 4%, இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50% வில் பி பெய்டு பை கம்பெனி அண்டு ரிமைனிங் 50% வந்து பார்த்தீங்கன்னா போட் வந்து கொடுக்குறதா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணீங்க.
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பப்ளிஷ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8/8/2024. லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபில்லிங் கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 31/8/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd or 3rd வீக் ஆஃப் செப்டம்பர் 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிஷ் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th வீக் ஆஃப் செப்டம்பர் 2024 சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2nd வீக் ஆஃப் அக்டோபர் 2024 டென்டேட்டிவ் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு முறை நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கோத்ரூ பண்ணிவிடுங்க. கோத்ரூ பண்ணிவிட்டு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்க உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் 31/8/2024 நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.